லிங்கா, இங்க இருக்கிறது ரொம்ப வேஸ்ட். இதுக்கப்புறமா சின்ன பண்ணைய நம்புறது இன்னும் வேஸ்ட். வெளியூருக்கு போய் சாராயம் காய்ச்சினாதான் உண்டு. இனிமேலும் இங்க இருந்தா ஜெயிலுக்கு தான் போகணும். ஏய் இருடி பைத்தியக்காரி, யாரடி இந்த தொழில் பண்ண போறா? நம்ம பண்ண போற பிசினஸ் வேற. வேற என்ன? குழந்தைகளை கடத்த போறோம். என்னது? குழந்தைய கடத்த போறியா? குழந்தைய கடத்தி? ஒரு குழந்தைய கடத்தினா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நமக்கு. 5 லட்சமா? என் ஃப்ரெண்டு மும்பைல இருக்கான். அவன் நமக்கு ஒரு குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பான். அந்த குழந்தைங்களை கடத்த கடத்த வயசு குறைய குறைய அமௌண்ட் வேற லெவல். ஏதோ சொல்ற, ஒன்னும் புரியல. சரி பண்ணு. ஏய் பயப்படாத, பண்றோம், ஜெயிக்கிறோம், செட்டில் ஆகுறோம். ஓகே வா, தைரியமா வா. ஏமா ஏமோ வீவோமா ஏமா நில்லுங்கம்மா நில்லுங்கம்மா, உங்களை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கோம். இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்க நீங்க எதுக்கு வரணும்? என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? ஏமா வீவோ முன்ன மாதிரி இல்லம்மா, அவர் நிலைமைய ரொம்ப மோசமா கிடக்குமா. அதுக்கு ஏமா நீங்க வரலைன்னா அவர் நிலைமை ரொம்ப மோசமா போயிடுமா. குடிச்சிட்டு மனுஷன் சாக்கடையில எல்லாம் உளுந்து கிடக்குறாருமா. இத பாருமா, எத்தனை நாளைக்கு அப்பா வீட்லயே இப்படி இருக்க முடியும்? அவன் பாட்டு குடிச்சு குடிச்சு ரொம்ப வீணா போறான். அதனால குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ வீட்டுக்கு வரணும். உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். வா போகலாம் வீட்டுக்கு. எதுக்கு? போயிட்டு 2 நாள்ல திருப்பி எங்க அப்பா வீட்டுக்கு வரதுக்கா? அதெல்லாம் உங்க புள்ள பாத்துப்பாரு. நீங்களாச்சும் உங்க புள்ளையாச்சு. என்னையெல்லாம் கூப்பிடறவள வச்சுக்காதீங்க. இங்க பாரு, இனிமே சண்டை வம்புலாம் வீட்டுல வராது. நீ தண்ணி குடுத்தனம் போகணும்னு நினைக்கிறியா? சந்தோஷமா போய் தண்ணி குடுத்தனம் பண்ணுங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம். அதனால இப்ப எந்த எதுவும் சொல்லாம என் கூட வரணும். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னப்பா? சரி போ, என் மருமகிட்ட பேசி கூட்டிட்டு வரேன். அம்மா பார்த்து கூட்டிட்டு வாங்கம்மா. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் குள்ள பாசஸ் அஷா உஷா ஆல் ஃபால் டவுன். ரிங்கா ரிங்கா ரோசஸ். டேய் பசங்களை பாடுறா, தரமா இருக்காங்க. ஆமாண்ணே, இவங்களை கடத்தி பிசினஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, லைஃப்ல எங்கேயோ போயிடலாம்டா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட கூடாதுடா. ஆல் ஃபால் டவுன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் குள்ள பாசஸ் சாரதி, இங்க 3 பேர் இருக்காங்க, குடோன்ல 7 பேர் இருக்காங்க, மொத்தம் 10 பேர். ஒரு குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய், மொத்தம் 50 லட்சம் ரூபாய். இந்த பிசினஸ் எப்படியாவது முடிக்கணும், ஓகேவா? டேய் பாம்பேக்கு அனுப்புற வரைக்கும் ஒரு குழந்தை கூட மிஸ் ஆக கூடாது, பாத்துக்க. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்க, ஓகே? டேய் எல்லா குழந்தையும் ஏத்துக்கடா. டேய் சீக்கிரம். ஹலோ, என்னாச்சு லிங்கா? ஏய் வந்துகிட்டு இருக்கேன். பக்காவா 10 குழந்தைங்க குடோன்ல இருக்கு. அங்க உள்ள பசங்களை சாராய குடோனுக்கு அனுப்பி விடு. அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லாருக்கும் சரக்கு கொடு. சரி. இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்காரு, நான் வந்துடுறேன். மாறா இங்க வா. சொல்லுங்கக்கா. எல்லாரும் கிளம்பி போங்க, லோடு வந்திருக்கான். நீங்க தனியா இருப்பீங்களா? லிங்கா வராரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி வாங்கடா. வாங்க இன்சு, எப்படி இருக்கீங்க? என்ன லிங்கா, குழந்தை பிசினஸ் எப்படி இருக்கு? ஒன்னும் வர மாட்டேங்குது. இருக்கும்போது துட்டு வாங்குனீங்கல்ல, பாம்பேல இருந்து ஆள் வர்றேன், கட்டு கட்டு அனுப்புறேன், ஏறுங்க போலாம். சரி வரட்டும். ஏத்துறா வண்டியில. ஏத்துறா ஏத்துக்கடா, போடா. போங்க ஏறுங்க சீக்கிரம். ஏய் வண்டி ஏறா. ஏய் அழுகாதீங்க, பேசாம உட்காருங்க. ஏய் வண்டி ஏறா, போடா. ஏய் பேசாம உட்காருங்களே. சீக்கிரமா வண்டி ஏறா. காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்கிது மனமே. அம்மா புரிஞ்சுக்கோ, 1 மாசம் நான் ஜெயில இருந்தேனா அது காரணம் வேற. உனக்கு நேர்ல வந்து சொல்றேன் எல்லாத்தையும். சரி, நம்ம ஊர் டீ கடையில தான் நிக்கிறேன், நேர்ல வந்து பேசுறேன். சீக்கிரம் வாடா. வச்சிரம்மா. என்ன வீரபாண்டி, ஊருக்குள்ள ஒன்னு 1 மாசமா பார்க்க முடியல. எங்க போற எங்க வர்ற ஒண்ணுமே தெரியல. வாணா, உனக்கு தெரியாதா? ஒரு சின்ன அடிதடி கேஸ் 1 மாசம் உள்ள வச்சிட்டாங்க. இன்னைக்கு காலைல தான் வந்தேன். என்னப்பா எப்ப பார்த்தாலும் அடிதடி, சண்டை, தகராறு, கோர்ட்டு கேஸு, ஜெயிலு, இப்படியா ஒரு மனுஷன் இருப்பான்? உன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், உங்க அண்ணன் எப்படிப்பட்டவர், உங்க அப்பா எப்பேற்பட்ட மனுஷன். நீ இந்த மாதிரிலாம் நடக்கலாமாப்பா? பாக்குறவன் என்ன நினைப்பான் உங்க குடும்பத்தை பத்தி? காரி துப்ப மாட்டான். என்னத்தப்பா அண்ணா, ஜெயில இருக்கும் போது எங்க அப்பா பத்தி ஒரு தகவல் வந்துச்சு. என்ன தகவல்? அது உண்மையானு சொல்லுங்க. எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் நடு ரோட்ல வச்சு வெட்டி கொண்டு போட்டாங்களாமே. யாருன்னு அது? இதை பத்தி எங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா?
சொல்லியிருந்தா சொல்லுங்கண்ணே. எனக்கு எல்லாமே தெரியுந்தாப்பா. எனக்கும் குடும்பம் இருக்கு. நான் எதையாவது உளறி வச்சேன்னா அந்த சின்ன பொண்ணை என் குடும்பத்தை சும்மா விட மாட்டான்ப்பா. அண்ணா இதை பற்றி பயப்படாங்கண்ணா, தெரிஞ்சு சொல்லுங்கண்ணா. அதாவது ஒரு நாள் சின்ன பொண்ண சொல்றா பட்டானே, பாண்டினோட அப்பா வரான், சொல்லு போட்டுருவா. மிலிட்ரி என்ன உன் பையன் என்ன சுகாதார போஸ்ட் நினைப்பா? என்ன அங்க தொட்டு இங்க தொட்டு ஊர்ல பஞ்சாயத்து எனக்கு கூட்டுறான்? சொல்லி வையே. என் பிள்ளைங்க சமுதாயத்தில் நடக்க வந்த அட்டுழியங்களை அழிக்க வந்த அவதாரங்கடா. ஓ, மகாத்மா காந்தி மாதிரி அறவழியில் போராடவும் தெரியும், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வெட்டி சாய்க்கவும் தெரியும். ஏய், என்னால கண்ணன் மாதிரி மாற முடியும், துரியோதன மாதிரி மாற முடியும். ஆனா உனக்காக நான் தர்மனாக மாற முடியாதா? உன் பையன்கிட்ட சொல்லி வையே. பெரிய பண்ண முகத்துக்காகவும் என் நண்பன் சந்திரபோஸுக்காகவும் தான் உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறேன். 130 கோடி பேருக்கு எல்லச்சாமியாக நின்னவன். அதனால் உங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன். இல்லைன்னுட்டு வச்சுக்க, அப்படியே உங்களெல்லாம் சாய்ச்சிட்டு போயிடுவேன். புரியுதா? போடா போ, உன் கதையே முடிச்சிடுறோம் போ. டேய் போய் லிங்கா வர சொல்லுங்கடா. சரிங்க. டேய் லிங்கா வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏடா என்ன வரல? என்ன சின்ன பண்ண, ஏதோ அவசரமா வர சொல்லியிருக்க? என்ன லிங்கா? உன் ஊர்லயே வந்து குடியேறிட்டு உனக்கே பஞ்சாயத்து பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவன் குடும்பத்தையே கண்டந்துமா வெட்டி போட்டு வர்றேன். என்னடா பாத்துட்டு இருக்க? லிங்கா சொல்றதான் கரெக்ட். போடா. என்னங்க என்ன? பையன் ஊர்லேருந்து வரானாமா, ஃபோன் பண்ணா எனக்கு. உங்களுக்கும் பண்ணானா, நீங்கள் எடுக்கவே இல்லையாமே. ஃபோனும் சார்ஜரில் கிடக்கு. என்ன விஷயமா? ஏதோ லீவில் வரேன்னு சொன்னான், வேற ஒன்றும் சொல்லலை, வந்துட்டு இருக்கானா. ரொம்ப நாளாக ஊருக்கு வராதவன் வர்றான். ம், நல்லா வாய் குருசி ஏதாவது செஞ்சு போடணும். என்ன? சரிங்க போயிட்டு பாப்பாவை வர சொல்லு. சரிங்க. டேய் தம்பி, என்னப்பா? பாப்பா வர்றதுக்குள்ளே கடையில் போய் அந்த ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கி வந்துடுறேன். பா, நானே இன்னைக்கு 4 வண்டி டெலிவரி கொடுக்குற டென்ஷனில் இருக்கேன். உனக்கு தெரியாதா? நீ வேறப்பா. வண்டி ஒவ்வொரு நாளும் சர்வீஸ்க்கு வந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கும். குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ம் அப்பா, அண்ணன் வேறு ஊர்லேருந்து வர்றான். சந்தோஷமாக இருப்பேன்ப்பா.